வணக்கம் அண்ணா. தம்பி அண்ணா, தாங்கள் அழைச்ச வேண்டாம். உன்னை எதற்காக வரவழி எதற்காக அழைத்தீர்கள்? நமது மந்திர மகன் காலிதாக்காக ஆணைப்பட்டு கட்டுப்பட்ட நிர்வாகம் சென்றவர்கள் பட்சத்தமாக வேங்கை சமண வேளாண்டி குடும்பம் கைதி சமண கற்படுத்தவர் மதை கேட்டத பாண்டியத்தவர் 3 பேர் கொண்டு 136 பேரை நெல்லை கொண்டே வந்து விட்டார்கள். இதுக்கெல்லாம் காரணம் யாரு கேட்டால் உன்னேஸ்வரிக்கிறார். ஆயிரம் கம்பளம் 100 மணி வரை அனுத்தாங்க படைத்தவர்களும் சிலர் மந்திராக காலாக்காக பாலைக்குண்ட கட்டத்துடன் சென்றவர்கள் 137 பற்ற நெல்லும் கொண்டு அந்த காவல் என்ற வேளாண்மை கற்பனை பாக்கிய 3 பேரை கொண்டு விட்டு வந்திருக்காங்க. இதுக்கு காரணம் யார் என்று கேட்டா எதை தெரிவிக்கிறார்கள்? ஆமையா அண்ணா, தாங்கள் நம்பினீர்களா? தம்பி அண்ணா, என்ன ஐயாவை எந்த செய்வாட்டான் தம்பி ஊத்திர பணி எனக்கு நன்றாக தெரியும். சிறுசரிக்க வாழாண்டு ஒரு பெரியவர் சொல்றாங்க. நான் இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியம் செய்ய மாட்டான் என் தம்பி அப்படின்னு மந்திரம் நமது கம்பளத்தார்கள் தெரிவித்தேன். ஆனா இருந்தாலும் உன்னைத்தான் தெரிவிக்கிறார்கள். அப்படியா? அந்த நாள் ராமநாதன் எருமலைத்தலையன் வீட்டுக்கு என்று அழைத்து சென்று நாமனியவர்கள் கண்ணடி மாறியவும் திவான் அவர்கள் தனியாரை அழைத்து விட்டார்கள். ஆமா, திவான் அவர்கள் சென்று விட்டார்கள். நம்ம வந்து விட்டோம். ஆமா, ஆனா திவான் அவர்கள் அங்கதான் இருந்திருக்கின்றார். நம்மளை விட்டு விட்டு அரண்மனைக்கு சென்று விட்டார்கள் ராஜாக்கள் என்று மனதில் ஏதோ எண்ணி இதை செஞ்ச காரியம்லாம் திவான் அவர்கள் தான் இருக்க மாட்டான். அப்படித்தானே இருக்க வேண்டும். ஆமாண்ணா, நம்மளை பயந்து நம்மளை பொய் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் மந்திரை அழைத்து தக்க விசாரிக்கவே. அப்படியா? அப்படியாக தம்பி விமர்சிப்பாங்க. அப்படியா? அந்த முருகனை வணிகம் மந்திரை எதிர்பார்க்கலாம். அப்படியா? சங்கமயம் முருகன் சன்னிதானோ சாதிமயம் முருகன் சங்கமயம் முருகன் சன்னிதானோ சாதிமயம் முருகன் அங்கவெல்ல மாணிக்க பொன்பரானோ அங்கவெல்ல மாணிக்க பொன்பரானோ அதனாயிரம் சூரியனோ ஒளி வீசும் சனிதானோ சாந்திமயன் முருகன் எதிர்காலம் சாந்திமயன் முருகன் எதிர்காலம்
இதை மட்டும் மட்டும் அப்படியா பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வருங்கால வாழ்வர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் என்னுடைய சிறத்தாலும் அடியன் பிள்ளை மகன் வணக்கம் வணக்கம் வணக்கம். குறைகளை தீர்க்க வேண்டாம், தீராத வினைகளை தீர்க்க விடுமுருவா. தினம் தினம் நினைப்பவருக்கு செவித்தாது என்பவனுக்கு வந்தான். காணிமிடமெல்லாம் காட்சிகளும் கனகாகலா நெத்திவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கதிர்வேல் முருகனுக்கு முருகா. முருகன் என்று பேர் சொன்னா தீராத வினையெல்லாம் தீர்த்து விடும் ஐயா. இதுவரை முத்துமாரி காளியம்மா போன மக்கள் போக இருக்கிற மக்களை ரூச்சியமாக நாடு வெளியணும், மக்களால் செல்போடு இருக்கணும். மிக மிக சிறந்தது என்ன தெரியுமா? உலகத்திலே பெரிய பணக்காரர் அப்படி சொன்னா நோய் நோய் இல்லாதவர்கள் தான். எவ்வளவு காசுமணம் வச்சிருந்தாலும் கூடிய அவருக்கு செழிப்போடு இருந்தால் அது ஒரு பெரிய காரியம். வருகிறேன்.
ஆனா இன்றைக்கு தளத்திலே மக்களுக்கு 40 வயசுல சேர்ந்த உடனே இன்னைக்கு மொழிங்கால் வருகின்றான். இருக்கவே கூடாது. மனிதனுக்கு நோயின்றி வாழ வேண்டும். அதுக்காகத்தான் அந்த தெய்வங்களை எல்லாம் நம்ம கும்பிட்டு அபிஷேக ஆதாரம் நடத்தி மனது கெட்ட இனத்தை நீக்கி வருகிறேன் ஐயா, வருகிறேன். பாலாவி
குளத்தை சேர்ந்த கருப்பை அவர்களுக்கு நம்முடைய கிராமத்துடைய சார்பாக முன்னாடி பெற்றுக் வருகின்றார்கள். எனக்கு பொன்னாடி ஓட்டி கௌரவப்படுத்திய உடுப்பங்குளம் கிராமத்தார்கள் மனமான நன்றி நன்றி கலந்த வணக்கம். அதாவது எனது சொந்த ஊர் ஓட்டப்பிராரம். எனது சொந்த ஊர் ஒட்டப்புறம் கிடையாது, ஐயா கேள்விப்பட்டேன். என்னது அரசகுணம்ல கேள்விப்பட்டேன். ஒரு காலத்தில் அரசகுணம் திருச்செங்கு செய்யம் டிவி செய்யும் மாப்பிள நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க இடமெல்லாம் அடிச்சதாக சொன்னா அப்படியே அந்த வழியிலே வந்தவன் கிடைக்கட்டும். அதாவது எனது சொந்த ஒரு ஓட்டப்பிராரம். நான் இதற்கு மூலமாக பச்சை குமசமாக எதிர்பார்த்து வருகின்றேன். சக்கரவன் கிருமையாலும் செந்தூர் முருகனாலும் நல்லாட்சி நடந்து வந்தது. அந்த சமயம் நாடு பிடிக்கும் நைவஞ்சகம் எண்ணம் கொண்ட சென்னை ரைட்டு தொடுபவன் என்பவன் கெட்டையாவரம் எட்டப்பன் சொல் கேட்டு எங்களை பேச்சு என்பதாக அழைத்து சங்கரையா கோவில், குற்றாலம், திருச்சுழி, கமுதி, காக்கா தப்பு போன்ற ஊர்களெல்லாம் அறிவித்து இறுதியில் ராமநாதபுரம் எழுகோட திரையிலே அடைத்து விட்ட அந்த சண்டாள இதை இந்த வளநாட்டு சிங்கம் பகதூர் பாடலை அவர்கள் வந்து சிறையை உடைத்து கட்டப்போமலா ஊமத்துறை இருவரையும் வெற்றி சென்று விட்டார்கள். ஆனால் என்னை திரையிலே மறந்து வந்து விட்டார்கள். மறந்து வந்து விட்டதும் அல்லாமல் நான் இறந்து போனார்கள் நினைத்து என் வீட்டுக்கு வெளி எனக்கு உயிரிலும் கர்மாதி மறுத்து விட்டார்கள். நான் அந்த சென்றால வெள்ளை இடத்திலே ஏமாற்றி தப்பி பிழைத்து வீடு வந்து சேர்ந்தேன். என் மனைவி விதவையாக இருந்தார். எப்படி நாடு நகரம் பூமி உருள் அத்தனையும் தேடிக் கொடுத்து இந்த பிள்ளை மகனை ராமநாதபுரத்திலே மறந்து வந்து விட்டதும் அல்லாமல் என்னை இறந்து போய்விட்டு சொல்லிவிட்டார்கள். ஐயா அரிச்சந்திர நாடகத்தில் தேவதாசன் ரோஹிதாசன் இறந்து போறான். அவனவே மனம் புண்படக்கூடாது என்று நினைத்து மாமி அழுகாதீர்கள், அதோ வருகிறார், இதோ வருகிறார், அதோ வாரார், இதோ வாரான்னு சொல்வார்கள் இல்லையா. நான் நாடு நகர பூமி பொருள் அத்தனையும் தேடிக் கொடுத்தேன். ராமநாதபுரம் சண்டையிலே என்னை மறந்து வந்து விட்டதும் அல்லாமல் என் வீட்டை சொல்லி இறந்து போய்விட்டார்கள். ஓஹோ, எனக்கு என் சாதி வழக்கப்படி வெள்ளப்புடவையை உடுத்தி அழுது கொண்டு இருக்கின்றார்கள். காத்தியமா என்னமா இந்த கோலம் அப்படின்னு கேட்கும் பொழுது சொன்னார்கள், ஐயா ராமநாதபுரம் சந்தையிலேயே நீங்க இறந்து போய் விட்டதாக சொன்னார்கள். ஐயா இதுதான் இந்த கோலம் அப்படின்னு சொன்னார்கள். இருக்கட்டும், இவர்களுக்கு சரியான ஒரு பாடம் கற்பிக்க வேணும் மனதில் எண்ணி பாஞ்சால குறித்து சென்று பெரிய மாறாட்டா சின்ன மாறாட்டா இருவர்களும் எங்கே காவல் இருந்தார்கள். என்னை பார்த்த உடனே பிள்ளை மகனே மந்திரியாரே வாருங்கள் 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 என்று சொன்னார்கள். நான் அவருக்கு நம்பிக்கடன் பற்றேன். ஐயா நன்றாக இருக்கின்றது ஐயா அப்படின்னு தெரிவித்தேன். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். நான் தெரிவித்தேன், ஐயா என் மகனுக்கு திருச்செந்தூர் சன்னிதானத்திலே காவிரி விழா நடத்த வேண்டும் என்று தெரிவித்தேன். அப்ப சொன்னார்கள், பிள்ளை மகனே கொஞ்சம் பொருட்கள் ஆரக்குளம், பாலிக்குளம், கோரகுளம், ஒன்று குளமெல்லாம் வெள்ளத்தினால் புயலால் பாதிக்கப்பட்டு இருந்த நெல்லு முள்ளும் பார்வதி திருமணத்திற்கு திருமணம் என்றாக தெரிவித்தார்.
இருக்கட்டும், பரவாயில்லை. ஐயா, நான் சரியான யோசனை சொல்கிறேன். கருத கொட்டாரத்திலே நெல் இருக்கின்றது. நம்ம இனத்தைச் சேர்ந்தவர்கள் வேளாண்மை வீரர் கற்பனத்தேவர், பாண்டியத்தேவர் 3 பேர்களும் இணைந்து அங்கே காவல் புரிகிறார்கள். நம்ம இனத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களிடத்தில் கேட்டால் நெல்லு கிடைக்கும் என்று தெரிவித்து பெரியவராக சொன்னார்கள். பிள்ளைகள் அப்படியா? 1000 நம்பர் 100 பரிவாரம் 64 மனைவிகளோடு அங்கே கருத்து கொட்டார்கள் என்று ஒரு வட்டிக்காவதும் பிள்ளைகால் வட்டிக்காவது வாங்கி வர சொன்னார்கள். அதன் பிரகாரம் கருத்து கொட்டார்கள் என்றோம். அங்கே வேளாண் ஏற்படுத்தவர் 3 பேர்களும் காவல் இருந்தார்கள். இல்லையா கேட்டோம்? நாட்டை கேட்டோமா? வீட்டை கேட்டோமா? கிடையாது. எல்லாத்தை கேட்ட உடனே அதிக கோபம். ஒரு காலத்துல பாருங்க, பச்சை சாராயம் காத்துறது இவ்வளவு போதும் அவ்வளவு போதும் சொன்னார்கள். இப்ப பூராமே கட்டிங்கி 3, 2 சொல்லி குடிச்சிட்டு அங்கே வேணாம் ஐயா, ஐயா எங்க வாத்தியார் மேலுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா ஆமா, மருமையும் மாமன் சாப்பிட்டா அங்கே நெல்லு கேட்ட உடனே அவர்கள் பிரகாசமா பேசி அங்கிருந்த இவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. அடிச்சு மண்டையை ஒழிச்சு அங்கிருந்த நெல்லெல்லாம் மல்லியாந்து அரண்மனையில் இறக்கிருக்கிறேன். விடிஞ்சா கல்யாணம் ஒரு 9-10 இருந்து ஒரு 1:30 மணி வரைக்கும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. மதுரை பாண்டி கோயில்ல கல்யாணம். ஐயா, பேரவை கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு அங்கதான் கல்யாணம் சொல்றேன். ராவணா அங்க வந்துருங்க பாண்டி கோயிலுக்கு. ஆமா, நாளை காலையில்